செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பத்து மற்றும் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவு. பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. 2024-25 கல்வியாண்டிற்கான 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு மே 16 வெளியிடப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. காலை 9 மணிக்கு 10ஆம் வகுப்புக்கான முடிவுகளும், பிற்பகல் 2 மணிக்கு 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் வெளியாக உள்ளன. மேல விவரங்களுக்கு www.tnresults.nic.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். துணைவேந்தர் நியமனம். உயர்நீதிமன்றம் முக்கிய உத்தரவு. துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கியதை எதிர்த்து நெல்லையைச் சேர்ந்த சென்னை ஐகோர்ட்டில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் இந்த மனு மீது மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்ட ஐகோர்ட் வழக்கு விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. திரைப்பட கல்லூரியில் படிக்க விண்ணப்பங்கள் வரவேற்பு. சென்னை தரமணியில் உள்ள எம்ஜிஆர் திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் 2025-26 கல்வியாண்டிற்கான விண்ணப்பம் தொடங்கியுள்ளன. மேல விவரங்களுக்கு www.mgrfilmcollege என்ற இணையதளத்தை பார்க்கலாம். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய தலைவர் நியமனம். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் UPSC புதிய தலைவர் அஜய்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். முந்தைய தலைவர் பிரீத்தி சுடனின் பதவிக்காலம் ஏப்ரல் 29ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் அப்பதவிக்கு அஜய்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். 1985ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற கேரளா கேடர் IAS அதிகாரியான அஜய்குமார் ஆகஸ்ட் 23, 2019 முதல் அக்டோபர் 31, 2022 வரை பாதுகாப்புத்துறை செயலாளராக பணியாற்றி வந்தனர். துருக்கி பல்கலைக்கழகத்துடன் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஒப்பந்தம் நிறுத்தம். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் துருக்கி இனோனோ பல்கலைக்கழகத்துடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றத்தின் போது பாகிஸ்தானுக்கு துருக்கி ஆயுதங்களை வழங்கிய நிலையில் இந்த நிறுத்தி வைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையே ஒத்துழைப்பு, ஆராய்ச்சி, மாணவர்கள் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றுக்காக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.